கஞ்சமலை இருக்குது இல்லைங்களா, கஞ்சமலை. இந்த கஞ்சமலைக்கு பேரே தங்கம், கஞ்சம்னா தங்கம்னு பேர், தங்கமலைன்னு பேராம். எல்லா ஊர்கள்லேயும் இருக்கிறத விட இங்கே தான் பொற்கொள்ளர்களும் அதிகம், தங்க வியாபாரிகளும் அதிகம், தங்க நகைகள் அதிகமாக இருப்பது கஞ்சமலை அடிவாரத்தில் இருக்கும் மங்களபுரம் என்று அழைக்கப்படுகின்ற சேலம் மாநகரம் தான். தங்கத்தை வெட்டி எடுத்திருக்காங்க. இரண்யவர்மன் ஒரு நடராஜர் சிலையை செய்வதற்கு தங்கம் கொடுத்தான்னு சொன்னனே, அந்த தங்கம் கஞ்சமலையிலிருந்து எடுத்து கொண்டு செல்லப்பட்ட தங்கம். அங்கேருந்து ஓடிச்சே திருமணி முத்தாறு இருக்கு இல்லையா, நம்மளோட சேலத்தை சுற்றி ஓடுதே, அதில் முத்துக்களும் மணிகளும் இருந்ததாம். அதோடைய முத்துக்களினால் பதிக்கப்பட்ட மூக்குத்தியை தான் கோட்டை மாரியம்மன் அணிந்திருக்கிறாளாம். கடல்ல ஏன் இங்கே ஆற்றிலே மணியும் முத்தும் விளைந்தது, கஞ்சமலையிலே ஏன் தங்கம் விளைந்ததுன்னா அதுக்கு ஒரே காரணம், 12 சித்தர்களும் வந்து தங்கிய புண்ணிய பூமி சித்தர் கோவில். அதான் கஞ்சமலை. நம்ம இங்கே இருக்கிற கஞ்சமலைக்கு போக மாட்டோம். 12 சித்தர்களும் இன்றைக்கும் பௌர்ணமி நாளிலே அகத்தியர் வந்து வணங்குவதாக ஐதீகம். அங்கே இருக்கும் கிணற்றிலே நீராடினால் மூலிகைன்னு ஏன் தெரியுமா பேரு, தாவரம்னு ஏன் தெரியுமா பேரு, அது வரத்தை தருவதனால் அதற்கு தாவரம்னு பேர். வரத்தை தருவதனால். மூலிகைன்னு ஏன் பேர் தெரியுமா, அந்த தாவரத்தினுடைய மூலத்தை எடுத்து கையிலே வைத்து அந்த கையிலே வைத்த மூலத்தை கொண்டு வைத்தியம் பார்த்ததனால் அதற்கு மூலிகைன்னு பேர். கஞ்சமலையில் அவ்வளவு மூலிகைகள் இருந்ததாம். 18 சித்தர்களும் வந்து இருந்த புண்ணிய பூமி நம்முடைய கஞ்சமலை. அந்த கஞ்சமலையில் ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம் தெரியுங்களா, காலங்கிநாதரும் திருமூலரும் அங்கே வந்து தங்கி இருக்கிறாங்க. திருமூலர் எப்படிப்பட்டவர், அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமானது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமானது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு சொன்னவர் யாருன்னா திருமூலர். சிவம் வேறு அன்பு வேறு இல்லைன்னு இந்த உலகத்துக்கு சொன்னவர் திருமூலர். திருமூலரும் அவருடைய சீடர் காலங்கிநாதரும் வந்து தங்கியிருக்காங்க. எதுக்கு தெரியுங்களா, முதுமையை இளமையாக மாற்றக்கூடிய ஒரு மூலிகை கஞ்சமலையிலே இருக்கிறது என்பதை தேடுவதற்காக வருகிறார்கள். தேடி தேடி பார்க்கறாரு திருமூலர், கிடைக்கல. காலங்கிநாதரை கூப்பிட்டு, அப்பா சமைத்து வை, நான் போய் மூலிகையை தேடிவிட்டு வருகிறேன்னு போகிறார். இவர் என்ன பண்ணுறாரு, அடுப்பை மூட்டி சோறு சமைக்கிறார். சோறு பொங்கி கொண்டிருக்கிறது. அப்போ வந்து இந்த பொங்குறதை தடுக்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு செடியிலிருந்து ஒரு கொம்பை உடைச்சி அகப்பையாக்கி அதை வந்து அந்த சோற்றை வைத்து கிளறுகிறார். சோறு கிளறுகின்ற போது என்ன ஆகிறது, அந்த சோறு கருப்பாக மாறிவிடுகிறது. ஐயோ, பசியோடு வருவார் திருமூலர், சோறு கருப்பாகிவிட்டால் திட்டுவாரே, கோபத்தில் கடிந்து கொள்வாரேன்னு அந்த உணவை எல்லாத்தையும் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இப்படி கருப்பாக்கிய இந்த குச்சியை என்ன செய்வது என்று ஒடித்து அந்த அடுப்பிலேயே போட்டு விட்டான். அங்கேருந்து வரார் திருமூலர், களைப்பாக வரார். அப்பா எங்கப்பா உணவுன்னு பார்த்தா, காலங்கிநாதர் இருந்த இடத்திலே ஒரு இளம் வயது சிறுவன் பாலகன் மிக அருமையாக அழகாக தோற்ற பொலிவோடு மிக தேஜஸோடு காட்சியளிக்கிறான். அவனை பார்த்து, அப்பா யாரப்பா, என்னுடைய சீடன் காலங்கிநாதர் எங்கே என்று கேட்டவுடன் அவன் சொன்னான், சுவாமி நான் இளமையாக மாறிவிட்டேன்னா நான் அப்போ தான் பார்க்குறான். ஏன்னா பயத்திலே இருந்தான். ஆமாப்பா இளமையாக மாறிட்டேன், நீ தான் காலங்கிநாதராம், என்ன நேர்ந்தது அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்னான், நீங்கள் சமைத்து வைக்க சொன்னீர்கள், கிண்டியவுடன் அந்த உணவு கருத்து போனது, கருத்து போன அந்த உணவை கண்டு நீங்கள் ஏசுவீர்கள் என்று அனைத்து உணவையும் தின்றுவிட்டு இருந்த குச்சியையும் ஒடித்து போட்டு விட்டேன்னார்.
ஐயகோ, நான் தேடிக்கொண்டிருந்த முதுமையை இளமையாக்கும் மூலிகை அதுதானப்பா, அதையா நீ ஒடித்து போட்டு விட்டாய், அதையா முழுதாக தின்று விட்டாய். சோத்து பாத்திரத்தை தேடி தேடி பார்க்கறாரு திருமூலர், அங்கே ஒரு பருக்கை கூட இல்லை. உடனே காலங்கிநாதரை சாப்பிட்ட உணவை வாந்தி எடுக்க வைத்து அந்த உணவை சாப்பிட்டு திருமூலரும் இளமையாக மாறியதனால் அந்த இடத்திற்கு பெயர் இளம்பிள்ளை. ஏங்க, நம்ம சேலத்தில் எவ்வளவு அருமையான தலங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு அடிவாரத்தில் அந்த கஞ்சமலையில் தான் அதியமான் வந்து கருநெல்லிக்கனியை எடுத்தான். நேற்று சொன்ன இல்லையா, கஞ்சமலையிலே தான் கருநெல்லிக்கனி எடுத்து அந்த கருநெல்லிக்கனியை அவ்வை உண்டாள் என்பதற்கு சாட்சியாகத்தான் உத்தம சோழபுரத்தின் வாசலிலே அவ்வை காட்சியளிக்கிறாள். திருமூலர் என்ன சொல்றார் தெரியுங்களா? இந்த பேதம் பார்க்காதீர்கள், பொருளின் பின்னால் அலையாதீர்கள். இதெல்லாம் நாம் கேட்க மாட்டோம். பொருளின் பின்னால் அலையாதீர்கள், பேதம் பார்க்காதீர்கள் நிறையா சொல்லுகின்ற போது ஒரு நிலையாமையை பற்றி திருமூலர் சொன்ன முக்கியமான செய்தி ஒன்று. அது என்ன தெரியுமா? ஒருத்தன் வீட்டுக்கு போகிறான், மனைவியை உணவு சமைத்துத்தான்னு கேட்குறான். அவன் மனைவி சமைத்து கொடுத்தா உணவை சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே இதயம் வலிக்குதுன்னு சொன்னான். வலிக்குதுன்னு சொன்னவன் அப்படியே மனைவி மடியில் படுத்தானா, செத்து போயிட்டான். இந்த காட்சியை திருமூலர் பார்த்துட்டு அப்படியே திருமந்திரத்தில் பதிவு செய்கிறார். அடல் பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரையும் மாற்றி பிணமென்று பேரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அவ்வளவுதான். திருமூலர் நிலையாமையை பற்றி ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அழுவார்கள், துடிப்பார்கள், கதறுவார்கள். போய் தண்ணீரில் மூழ்கும் போது நாமும் இப்படித்தான் ஒரு நாள் இறந்து போவோம்னு நினைப்பார்கள். மூழ்கி எழுந்தவுடன் மறந்து விடுவார்கள். இது போன்ற ஒரு நிலையாமையை சொன்ன பாடல் தமிழ் இலக்கியத்தில் வேறு எந்த பாடலும் இல்லை. அவ்வளவு அற்புதமான நிலையாமையை பற்றி சொன்னார் திருமூலர். திருமூல நாயனார் போகர் இந்த உலகத்திற்கு கொடுத்த அற்புதமான ஒன்று எது தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் யாருக்காவது தெரியுமா? அற்புதம், அருமை. அவருக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்க பாப்போம். அதாவது உலகத்தில் இப்படியெல்லாம் சிந்தித்திருக்கவே மாட்டார்கள். மனிதன் பிறப்பதை பற்றி சிந்தித்தவர்கள், இருப்பதை பற்றி சிந்தித்தவர்கள், பிறந்தவனை பற்றியும் சிந்தித்தார்கள், இருப்பவனை பற்றியும் சிந்தித்தார்கள், இறந்தவனை பற்றியும் சிந்தித்தார்கள். இறந்தே போகாமல் இருப்பதற்கு எப்படி என்பதையும் சிந்தித்த ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான், தமிழர்கள் மட்டும்தான். போகர் யாருமே செய்ய முடியாத ஒரு அற்புதமான ஒன்றை செய்து தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். தமிழகத்திற்கு இல்லை, உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அன்னை ஆதிசக்தி போகரை வந்து சந்தித்து, அப்பா, உலகத்திலே இந்த செய்தியெல்லாம் நீங்கள் நிறைய நூல்களை தேடி படித்தால்தான் உங்களுக்கு கிட்டும். நான் சவால் விட்டு கூட சொல்வேன். அவ்வளவு கடினமான சித்தர்களை பற்றிய செய்திகளை நம்மால் தேடி பிடித்து கண்டறிய முடியாது. ஏனென்றால் சித்தர்கள் என்பவர்கள் நம்முடைய சித்தத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள். அவர்களெல்லாம் கண்டறிந்து அவர்களை பற்றி இந்த ஆதிசக்தி போகரை வந்து சந்தித்து, அப்பா, போகர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சீடன் ஒருவன் அரவம் தீண்டி இறந்து விடுகிறான். அவனை பிழைக்க வைப்பதற்காக இமயத்திற்கு போகிறார். போய் சஞ்சீவி மூலிகையை தேடுகிறார். மானசரோவர் ஏரியிலே நிறைய சித்தர்கள் நீராடி கொண்டிருக்கிறார்கள். ஆடையே இல்லை. தமிழகத்தில் உலகத்தில் ஓடுகின்ற நதிகளில் தென்னகத்தில் ஓடுகின்ற நதிக்கும் இமயத்தில் ஓடுகின்ற நதிக்கும் இடையிலே ஒரு வேறுபாடு இருக்கிறது.
இமயத்திலே இருக்கின்ற கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா என்ற ஆறுகள் எல்லாம் பனி மழை உருகி சூரிய ஒளியினாலே உருகி ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனால் தமிழகத்தில் ஓடுகின்ற நதிகள் எல்லாம் மலை மீது மழை பொழிந்து அது தேக்கி வைக்கப்பட்டு அருவியாக ஓடுகிறது. இதுதான் வேறுபாடு. இமயத்திலிருந்து ஓடி வருவதனால் அது சிவனின் பாதங்களிலிருந்து வருவதாக ஐதீகம், அது புனித ஆறாக போற்றப்படுகிறது. அங்கே மானசரோவர் ஏரியில் குளிச்சிட்டு இருக்காங்க, ஆடையே இல்லை. ஏன் அவர்களுக்கு ஆடை இல்லை? உடம்பு, மனம், உயிர் மூன்றை பற்றியும் எப்பொழுது கவலைப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடலுக்கு வரும் எந்த பிரச்சனையும் தெரியாது. போகர் அங்கே போய் நிற்கிறார். நான் சஞ்சீவி மூலிகையை தேட வந்திருக்கிறேன். எதற்கு? என் சீடனை காப்பாற்றுவதற்கு. அப்பா, அதெல்லாம் நடக்காது, கர்மத்தை அனுபவித்தே தீர வேண்டும், இறந்தவனை பிழைக்க வைக்க முயற்சிக்காதே, போ. இல்லை, நான் முயற்சிப்பேன், நீ ஒரு அரை சித்தன் என்று சொல்கிறார். வேற நிறைய உபதேசங்களை எல்லாம் அந்த சித்தர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கேட்டுக்கொண்டே வருகின்ற ஒரு இடத்தில் நமச்சிவாய மந்திரம் ஒலிக்கிறது. அங்கே போய் பார்த்தால் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்தில் போய் நின்ன உடனே அவர் கண் திறந்து பார்க்கிறார். யாரப்பா நீ, போகரா என்று கேட்கிறார். இவருக்கு ஆச்சரியம். ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறவர், பார்க்குற வயோதிகராக இருக்கிறவர் போகரான்னு கேட்கிறார். என்ன, என்னை போகர் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எல்லாம் அறிந்தவனப்பா, எனக்கு தெரியும். தாங்கள் யார் சுவாமி? அப்பா, இப்பொழுது என்ன காலம், என்ன கிழமை, எந்த யுகம் என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், இது கலியுகம். போகர் சொல்கிறார், கலியுகம், வியாழக்கிழமை, வசந்த காலம் என்று சொல்லுகின்ற போது, அவ்வளவு காலம் கடந்து விட்டதா? நான் துவாபர யுகத்திலே தவம் செய்ய உட்கார்ந்தேன் என்று சொன்னார். துவாபர யுகத்தில் உட்கார்ந்துருந்திருக்கு. சுவாமி, நான் என் சீடனை பிழைக்க வைப்பதற்காக சஞ்சீவி மூலிகையை தேட வந்திருக்கிறேன், கொடுங்கள். அவர் சொன்னார், அப்பா அதெல்லாம் நடக்காது, நீ போயிரு. இல்லை சுவாமி, தயவு செய்து எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இவன் போகர் கோபமாக கேட்கும் பொழுது அதற்கு அவர் சொன்னார், அப்பா, உன் கோபத்தினாலே உன்னுடைய தவ வலிமை குன்றிவிடும். அது மட்டுமல்ல, அந்த தவ வலிமை எனக்கு வந்து சேர்ந்துவிடும். உன்னுடைய தவ வலிமை எனக்கு வேண்டாம். மற்றொருவருடைய தவ வலிமையை பெறுவதற்கு நான் தயாராக இல்லை. மற்றவர்கள் கொடுக்கின்ற நன்மையாக இருந்தால் கூட அதை பெறுவதற்கு தயாராக இல்லாமல் இருந்த ஒரு இனம் சித்தர்கள் இனம்தான். எனக்கு உன்னுடைய தவ வலிமை எனக்கு வேண்டாம். நீ வந்ததனால் இங்கே இருக்கக்கூடிய மூச்சு காற்றினுடைய அமைப்பே மாறிவிட்டது, இந்த இடத்தினுடைய சூழ்நிலையே மாறிவிட்டது. நீ தயவு செய்து இங்கே இருந்து கிளம்பிவிடு என்று சொல்லுகின்ற போது அப்பொழுது அவர் ஒன்று சொன்னார். பாம்பு கடித்து இறந்தவனை பிழைக்க வைத்தால் உனக்கு கிடைக்கப் போவது என்ன? அவன் உயிர் பிழைத்து விட்டான் என்ற நிறைவு எனக்கு ஏற்படும் அல்லவா? அதே வேளை பாம்பு கடித்தவன் பிழைத்து ஒரு தவறு செய்தால் அந்த பாவம் உன்னை வந்து சேருமா, அவனை வந்து சேருமா என்றவுடன் போகர் மனம் மாறினால் அந்த இடத்திலே அன்னை ஆதிசக்தி தோன்றி, அப்பா, நீ இறந்தவனை பிழைக்க வைக்க முயற்சி செய்கிறாய், அதைவிட இருப்பவர்கள் முக்தி அடைவதற்கு ஒரு முயற்சி செய். அதற்காக நீ பழனியம்பதியிலே போய் நவபாசானத்தினாலே ஒரு சிலையை செய் என்று சொல்கிறார். ஆதிசக்தி சொல்கிறார். அதனால் நவாபாசனங்களை எடுத்துக்கொண்டு 9 விதமான 9 கோளுக்கும் உரிய விஷத்தை எடுத்துக்கொண்டு போய் அதை தொடக்கூட முடியாது. ஆனால் தொட முடியாத ரசவாதங்கள் நிகழக்கூடிய, வேதியியல் மாற்றங்கள் நிகழக்கூடிய அந்த நவபாசானங்களை கையிலே எடுத்து தன் கையினாலேயே உருக்கி உருவாக்கி அற்புதமாக படைத்து கொடுத்த சிலைதான் பழனி தண்டாயுதபாணி சுவாமி சிலை. அவருக்கு ஏன் தண்டாயுதபாணி சுவாமி என்று பெயர் தெரியுமா? ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தன் முதுகு தண்டின் வழியாக ஏற்றி சகஸ்கர கமலத்தையே அடையக்கூடிய ஆற்றலை பெற்றவராக பிரணவத்தின் வடிவமாக இருந்ததனால் தண்டத்தை ஆயுதமாக்கி, முதுகு தண்டை ஆயுதமாக்கி முக்தி நிலையை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடியவராக, ஏதும் பற்றற்ற நிலையிலே கோவணமாக நின்று கொண்டு நிலையாமையை உணர்த்தக்கூடியவராக இருக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு பெயர் தண்டாயுதபாணி சுவாமி என்று பெயர். பிள்ளையாருக்கு ஏன் கணநாதர்னு பேர் தெரியுங்களா? கணங்களுக்கு அதிபதி அவர். இந்த நிமிஷத்துக்கு அவர் அதிபதி.
நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா கணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கணபதியை வணங்கிட்டு போகணும். நாம் ஒரு கணத்தையும் ஒருவராலையும் என்ன செய்யவே முடியாது. காலத்தை ஒரு நாளும் யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. காலத்தை மாற்றவே முடியாது. இப்பொழுது போகர் நவபாசான சிலையை உருவாக்கி விட்டார். அதை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? செவ்வாய்க்கோளினுடைய ஆதிக்கம் பழனி மலைக்கு மேலேதான் அதிகமாக இருப்பதனால், செவ்வாய்க்கோளின் ஆதிக்கம் பழனி மலைக்கு அதிகமாக இருப்பதனால் இந்த பாரத தேசத்தில் எப்பொழுதும் பிரச்சனைகளும் போரும் சண்டையும் வரக்கூடும். அப்படி வந்தால் இந்த பாரத ஆன்மீக பூமி அழிந்துவிடும் என்ற காரணத்தினால் அதை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கு சமாதானத்தை உருவாக்குவதற்காக செவ்வாய்க்கோளின் அருளை மட்டும் வாங்கி இந்த உலகத்திற்கே கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக கச்சிதமாக கணக்கோடு உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிலைதான் தண்டாயுதபாணி சிலை. அது மருத்துவ குணமும் கொண்டதாக இருக்கிறது. அந்த விபூதியும் மருந்து, அபிஷேக நீரும் மருந்து. இப்போ நாம் போகரை பற்றி பார்த்தோம், ஆதி சித்தனை பற்றி பார்த்தோம், பூசலாரை பற்றி பார்த்தோம், இரண்யவர்மனை பற்றி பார்த்தோம். இன்னும் ஒரே நம்ம சேலத்து சித்தரை பற்றி பார்த்தோம். இன்னும் ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அது யாருன்னா கோரக்கர். கோரக்கர் கோயிலுக்கு யாராவது போயிருக்கீங்களா? எங்க? பொய்கை நல்லூர் இங்கே இருக்கா? சேலத்தில்? நாமக்கல்லையா? நாகப்பட்டினம். வெரி குட். அவருக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணுங்க. நாகப்பட்டினம் பொய்கை நல்லூரில் கோரக்க சித்தர் ஆலயம் இருக்கிறது. கோரக்கர், ஆண்டாள் நாச்சியார், ஆழ்வார் மூவர் இவர்களெல்லாம் தாயின் கருவறையில் தோன்றியவர்கள் இல்லை. அவர்கள் எப்படி தோன்றினார்கள் என்று தெரியவில்லை. ஆண்டாள் துளசி தாவரத்தின் கீழே கிடந்தால், 3 ஆழ்வார்களும் அப்படித்தான். கோரக்கர் எப்படி தோன்றினார்னா, ஒரு ஊரின் வழியாக மச்சந்தி அப்படின்ற ஒரு சித்தர் வரார். மச்சந்தின்ற ஒரு சித்தர் ஒரு வீட்டிலே வந்து கையேந்தி உணவுக்காக நிற்கிறார். அப்போது அந்த பெண் என்ன செய்தால், மிகவும் கவலையோடு வருத்தத்தோடு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். இந்த சித்தர் கேட்டார், ஏனம்மா அழுகிறாய்? அதற்கு அவள் சொன்னால், பிள்ளை பேறு இல்லையே என்று என் கணவனின் தாய் என்னை விரட்டுகிறாள், திட்டுகிறாள், மிரட்டுகிறாள், என்ன செய்வது? அப்படியா? கண்ணீரை துடைத்துக்கொள், இந்தா புடி விபூதி அப்படின்னு விபூதியை கொடுத்தார். இந்த விபூதியை வாங்கின உடனே கோரக்கர் சொன்னார், இந்த விபூதியை நீ வாயிலே போட்டு தண்ணீரை குடித்து விடு. 10 மாதம் கழித்து உனக்கு பிள்ளை பிறக்கும். நான் இங்கே வரும் பொழுது அந்த பிள்ளையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவன் அந்த திருநீற்றை எடுத்து வாயிலே போட்டு தண்ணீரை குடிக்கலாம்னு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரி வந்தா. பக்கத்து வீட்டுக்காரிங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். என்ன, பல வீடுகள் இந்த டிவி சீரியல் இருக்குதே, அப்பா சாமி, இந்த சீரியல் பார்க்குறதே அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே, இல்லைங்களா? அடுத்த வீட்டில் என்ன நடக்குது. இந்த பக்கத்து வீட்டு பெண் வந்து சொன்னால், அந்த சாமியார் ஒரு திருநீர் கொடுத்தாருன்னு தின்ற, அவர் வசியம் கிசியம் பண்ணி அவர் பின்னாடியே போயிட்டீங்கன்னா என்ன ஆகிறது அப்படின்ன உடனே இவ சாப்பிட்றத விட்டுட்டு யோசிச்சா, இதை சாப்பிட்லாமா வேண்டாம். சரி அப்படின்னு இப்படி கொட்ட போனால், ஐயோ நீங்கள் இங்கே கொட்டாத, இங்கே கொட்டினீங்கன்னா அது எங்கேயாவது போய் ஏதாவது ஆகிட போகுதுன்னொன்னே இப்போ என்ன தாண்டி பண்ணுறது? பின்னாடி கொல்லைப்புறத்தில் மாடு கட்டுற இடத்துல சுடுதண்ணி காய்ச்சறதுக்காக அடுப்பு மூட்டி வச்சுருக்கிறோம்ல, அதில் போய் கொட்டுனா. இப்போ சாம்பல் அங்கே இருக்குது, அந்த சாம்பல்லையே கொண்டு போய் இந்த திருநீரை போட்டான். அவ்வளோதான், முடிஞ்சுது. 10 மாதங்கள் கழித்து மச்சந்தி முனிவர் வரார். ரொம்ப ஆசையாக வரார். நாம் திருநீர் கொடுத்தோம், ஒரு பொண்ணுக்கு பிள்ளை பிறந்திருக்குமே அப்படின்னு வரார். வந்து அந்த தாயை பார்த்து, அம்மா எங்கே உன் பிள்ளைன்னு கேட்டார். எங்கே உன் பிள்ளை? சுவாமி, நீங்கள் கொடுத்த திருநீற்றை நான் வந்து ஏதோ மாயமோ மந்திரமோ என்று நினைத்து அதை கொண்டு போய் மாட்டு தொழுவத்திலே இருந்த அடுப்பிலே சாம்பலிலே போட்டு விட்டேன். ஐயோ, அங்கே போட்டியா? சரி சுவாமி, நீங்கள் கொடுத்ததில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னம்மா இப்படி சொல்லிவிட்டா? இந்த சித்தன் வாக்கு பொய்க்காது. இதோ அந்த குழந்தை இப்பொழுது நான் உனக்கு வரவழைத்து காட்டுகிறேன் பார் என்று அடுப்பிலே சாம்பலிலே கிடந்த அந்த குழந்தையை பார்த்து
கோரக்கா என்று அழைத்தார். அதாவது கோக்கள் கட்டியிருக்கக்கூடிய, பசுக்கள் கட்டியிருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய சாம்பலிலே கிடப்பவனே எழுந்து வா என்று சொன்னவுடன் ஒரு பிள்ளை காலிலே சலங்கையோடு குடு என்று ஓடி வந்து மச்சந்தி முனிவரின் காலை கட்டிப்பிடித்து கொண்டதாம். அப்படி சாம்பலிலே சித்தரால் உருவாக்கப்பட்ட குழந்தைதான் கோரக்க சித்தர். கோரக்க சித்தரால் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கே சஞ்சீவி மூலிகைகள் உருவாக்கப்பட்ட இடம்தான் சதுரகிரி. எது? சதுரகிரியிலே கோரக்கர் குண்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கோரக்கர் குண்டத்துக்கு யாராவது போயிருக்கீங்களா? ஐயா போயிருக்காரு, அவருக்கு கை தட்டுங்க. ஏன்னா அங்கே போகவே முடியாது. ஐயா போயிருக்காருன்னா பெரிய விஷயம். கோரக்கர் குண்டம்னா 70,000 மூலிகைகளை தேடி கண்டுபிடித்து ஒரு பள்ளம் தோண்டி, கற்பாறையினாலே பள்ளம் தோண்டி அந்த மூலிகையை உள்ளே போட்டு சூரிய வெப்பத்தினாலே காய்ச்சி குழம்பாக்கி அந்த குழம்பிலே மூலிகை ரசங்களை எல்லாம் ஊற்றி சாகாத மருந்தை கோரக்க சித்தர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு நினைக்கிறார். அப்போ தேவர்கள் எல்லாரும் வராங்க. ஒரு பெரிய யாகமே நடக்குது. அந்த இடத்துக்கு தேவர்கள் எல்லோரும் வருகின்ற போது இந்த உலகத்தில் ஒரு சிலருக்கு இரவாத வாழ்க்கை கொடுத்தால் பரவாயில்லை, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கொடுக்கலான்னு இந்த கோரக்கர் நினச்சா அது சாத்தியமா? அதனால் அருளாசக்தி இருளாசக்தி என்ற 2 பெண்ணை சிவபெருமான் ஆதிசித்தன் அனுப்புகிறார். அந்த அனுப்பிய பெண்கள் வந்தவுடன் அங்கே இருந்த அத்துணை பேரும் மயங்கி அந்த அழகிலே திக்கு முக்காடி போகிறார்கள். திக்கு முக்காடி போன அந்த 2 பெண்களையும் பார்த்து இவர்களாலே தானே இது நடந்தது என்று அவர்கள் 2 பேருக்கும் சாபம் கொடுக்கிறார் கோரக்க சித்தர். அருளாசக்திக்கும் இருளாசக்திக்கும். அதிலே அருளாசக்தி தான் கஞ்சா. ஐயா அப்படி புருவத்தை தூக்கி பார்க்குறாரு. கஞ்சான்னு ஒன்று சொல்கிறாங்களே, அந்த கஞ்சா. அருளாசக்தி தான் கஞ்சா, இருளாசக்தி தான் புகையிலை. அங்கே எல்லாம் அந்த செயலையே சாம்பலாக மாற்றியதனால் இந்த 2இல் யாரெல்லாம் சாம்பலை பற்ற வைத்து நெருப்பை பற்ற வைத்து அருந்துகிறார்களோ அவர்களெல்லாம் இறந்து போக கடவுது என்று சாபம் கொடுத்தார். கஞ்சா எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கவிதை எழுதினான். கையிலே வைத்து கஞ்சாவை கசக்கினான், அழிந்தது ஆயுள் ரேகை. அவ்வளோதான், 2 வரிங்க கவிதை. கஞ்சாவை வைத்து கையிலே கசக்கினான், அழிந்தது ஆயுள் ரேகை. அப்படி உருவாக்கப்பட்ட கோரக்க சித்தரால் உருவாக்கப்பட்ட அந்த கோரக்கர் குண்டம் இன்றும் இருக்கிறது. அந்த குண்டத்தின் மீது மழை நீர் பொழிந்தால் அதை எடுத்து யாரெல்லாம் குடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தீராத வியாதி இன்றும் தீர்ந்து போகிறது. இது எப்படி என்று விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கோரக்க சித்தரோட குண்டம் இன்றும் இருக்கிறது. இப்போ இந்த சித்தர்கள் 7 வகையான அஷ்டமா சித்திகளை சொல்லி கொடுத்தார்கள். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, வசித்துவம், பரகாயம், ஈசத்துவம், அப்புறம் காரிய சித்தி. மொத்தம் 8. எவ்வளோ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணியிருக்கேன் பாருங்க. என்னென்ன? அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, வசித்துவம், காரிய சித்தி, பரகாயம், ஈசத்துவம். 8 அஷ்டமா சித்திகளையும் இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள். இந்த அஷ்டமா சித்திகளை நம்மால் செய்ய முடியாது, அடைய முடியாது. அதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. தினம்தோறும் உங்களுக்கு எளிய வழியை தான் சொல்கிறேன். நேற்று எப்படி ராமான்னு ஒரு மந்திரத்தை சொன்னேன், நான் சொல்லலை, முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை ஞாபகப்படுத்துகிறேன். அதே மாதிரி ஒரு எளிய வழி இருக்குது. நீங்கள் மாறாமல் எதுவும் மாறாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செல்வம் வர வேண்டும், மகிழ்ச்சி வர வேண்டும், நோய் வரக்கூடாது, ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும், சுபிக்ஷம் வேண்டும், கடாட்சம் வேண்டும், மங்களம் வேண்டும், சாந்தி வேண்டும். இவையெல்லாம் வேண்டும் என்றால் நீங்கள் அருள் கூர்ந்து காலையில் 4:30 மணிக்கு எழுந்து சில நிமிடங்கள் கண்களை மூடி உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனியுங்கள். நீங்கள் பெரும் மாற்றத்தை அடைவீர்கள் என்று இந்த உலகத்திற்கு எளிய மார்க்கத்தை சொன்னவர்கள் சித்தர்கள்.
எளிய மார்க்கம். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஏதுமற்ற நிலை. இதை செய்ய முடியல அப்படின்னா இதை செய்வதற்கு எளிய முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். பிராணாயாமம் சொல்லிக் கொடுத்தார். அதை இப்போ செய்ய வேண்டாம். கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ ஒன்றை நினையுங்கள். அலை அலையாக என்ன அலைகள் உங்களுக்குள்ளே வந்து போகும். ஆனாலும் கவலைப்படாதீர்கள். அதை பற்றி கவலைப்படாது காலையிலே அமர்ந்து, இல்லை உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்படி செய்தால் என்ன கிடைக்கும்? அனிமா மகிமா. இது படிப்படியாக மாறி மாறி அனிமா மகிமா லகிமா கரிமா எல்லாம் கிடைக்கும். அந்த அனிமானா என்னன்னா அணுவாக மாறுவது. அணுவாக சிறு வடிவம் எடுத்து மாறுவது. அப்படி சிறு வடிவம் எடுத்தவன் அனுமன். இலங்கைக்குள்ளே போவதற்காக சிறு வடிவம் எடுத்தவன் அனுமன். சரி, மகிமானா என்ன? மலை போலே மாறுவது, பெரிய உருவம் எடுப்பது. அப்படி பேர் உருவம் எடுத்து தோற்றத்தை கொடுத்தவன் அனுமன். ஏன்? அவன் பிராணாயாமம் செய்ததனால் மகிமா அவனுக்கு தெரிந்தது, அனிமா தெரிந்தது. கரிமா என்றால் கனத்து போதல், ரொம்ப வெயிட்டாக இருக்கிறது. பீமன் அனுமனுடைய வாளை கூட அசைக்க முடியவில்லை, கனத்து போயிருந்தான். அப்போ கரிமா. லகிமா என்றால் லேசாக இருப்பது. அப்படி லேசாக இருக்கிறதுனா என்ன? உடம்புல இருந்து வெயிட்டெல்லாம் வெளியில் தள்ளிட்டு லேசாக மாறுது. அப்படி லேசாக மாறினா என்ன பண்ணலாம்? தண்ணீரிலும் நடக்கலாம், ஆகாயத்திலும் பறக்கலாம். தண்ணீரிலும் நடக்கலாம், ஆகாயத்திலும் பறக்கலாம். பத்மபாதர்னு ஒருத்தர், சங்கரரோட சீடர். அவர் அந்த கரையில் இருந்தார், இவர் இந்த கரையில் இருந்தார். அவர் பேர் சனந்தனர்னு பேர். அந்த கரையில் இருந்தவரை பார்த்து சங்கரர் பத்மபாதரையே சனந்தா இங்கே வான்னு கூப்பிட்டார். கங்கை கரைக்கு அந்த பக்கம் அவர் நிற்கிறார், இவர் இந்த பக்கம் நிற்கிறார். சனந்தா இங்கே வான்னு சொன்ன உடனே சனந்தர் நீரின் மேலே நடந்து வந்தார். நடந்து வரும்போது அவருடைய கால்களிலே தாமரை பூக்கள் பூத்ததாம். அன்று முதல் சனந்தனர் பத்மபாதர் என்று அழைக்கப்பட்டார். அப்போ லகிமா என்று உடல் லேசானால் அங்கே தண்ணீரிலும் நடக்கலாம், ஆகாயத்திலும் பறக்கலாம். அனிமா லகிமா கரிமா மகிமா 4 சொல்லிட்டேன்னா அடுத்தது வசித்துவம். வசித்துவம்னா என்னன்னா அடுத்தவர்களை ஈர்க்கும் ஆற்றல். அது கிருஷ்ண பரமாத்மாவிடம் குழந்தை பருவத்திலே இருந்தது வசித்துவம். அடுத்தது பரகாயம். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பது பரகாயம். காரிய சித்தி, நினைப்பதெல்லாம் நடக்கும், காரிய சித்தி. அடுத்து ஒன்று ஈசத்துவம், இறைவனாகவே மாறுவதுதான் ஈசத்துவம். இவற்றையெல்லாம் செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய மூச்சு காற்று 12 அங்குலமாக இருக்கிறது. 12 அங்குலமாக இருப்பது நடக்கும்போது 16ஆக மாறுகிறது, ஓடும்போது 30ஆக மாறுகிறது. சரியா? இல்லற வாழ்விலே ஈடுபடும் போது அது 60க்கு மேலாக போகிறது. இப்படி இந்த காற்று மூச்சினுடைய அளவு அதிகரித்து ஒரு நாளைக்கு 21,600 தடவை நாம் காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுகிறோம். இந்த 21,600 12 அங்குல காற்றை ஓர் அங்குலமாக மாற்றினால் எல்லாம் ஒன்றே என்று தெரியும். 2ஆக மாற்றினால் இந்த உலகத்தில் நன்மை தீமை என்ற 2ஐ பற்றி கவலைப்பட மாட்டார்கள். 3 என்று நினைத்தால் ஆக்கல் அழித்தல் அருளல் 3ம் அவர்களுக்கு கிடைக்கும். 4ஆக மாறினால் அவர்கள் வேதங்கள் உபனிஷத்துக்கள் எல்லாவற்றையும் அவர்களாகவே அறிந்து கொள்வார்கள். 5ஆக மாறினால் பஞ்சபூதங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். 8ஆக மாறினால் அஷ்டமா சித்திகளையும் அவர்கள் அடைவார்கள். 10 நிலைக்கு வந்தால் பற்றற்ற நிலை மாறும் என்று சொல்லி ஓர் அங்குலமாக மாற்றி ஒன்றாக மாறுவதை சொல்லி கொடுத்து மூச்சு காற்றின் விஞ்ஞான ரகசியத்தை உலகம் கண்டறியாத உயிரின் ஆற்றலை புருவ மத்தியிலே ஆக்ஞா சக்கரத்திலே தான் இந்த உயிர் இருக்கிறது. இந்த உயிர் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்திலே துர்நீர் உற்பத்தியாகும். இங்கே என்ன துர்நீர் தெரியுமா? நீங்கள் கோபப்பட்டா துர்நீர் வரும், பொறாமப்பட்டா துர்நீர் வரும், ஆசைப்பட்டா துர்நீர் வரும், அச்சப்பட்டால் துர்நீர் வரும். ஆசை, கோபம், களவு, மதம், மோகம், மாச்சரியம், குரோதம் இவையெல்லாம் வந்தால் இங்கே துர்நீர் சுரக்கும். இந்த துர்நீரை தடுப்பதற்கு நம்முடைய சித்தர்கள் கொடுத்த அற்புதமான மருந்துதான் திருநீரும் குங்குமமும் சந்தனமும். அந்த இடத்திலே திருநீரை வையுங்கள். நீரில்லா நெற்றி பால்.
துர்நீரை தடுப்பதற்கு அனுதினமும் திருநீற்றை நெற்றியிலே பூசுங்கள். நெற்றியிலே பூசினால் டைம் ஆயிடுச்சா? ஐயோ 9:10 ஆயிடுச்சு. ஆகவே அன்பிற்கினியவர்களே, எளிய வழி, உங்கள் காதோரம் வருகின்ற மந்திரங்களை மனதிற்குள்ளே இருத்தி, நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று இறைவனுடைய இல்லமாக இதயத்தை மாற்றிக்கொண்டு உங்களுடைய மூச்சு காற்றை, ஆகாய வடிவமாக இருக்கக்கூடிய காற்றை, ஆகாய வடிவத்திலே இருக்கக்கூடிய ஓங்கார நாதத்தை காற்றாக உள்ளே இழுத்து அதை சேமித்து நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு நம் காதோரமாக ரகசியமாக சித்தர்கள் காட்டிய நெறிமுறையை நாம் பின்பற்றுவோம் என்று சொல்லி, இது போன்ற எத்தனையோ செய்திகள் சித்தாந்தங்களிலும் சித்தர்கள் இலக்கியங்களிலும் இருக்கின்றன. வாழ்நாள் எல்லாம் உழைத்து களைத்து இழைத்து போயிருப்பவர்கள் அருள் கூர்ந்து சித்தர்கள் என்ற சோலைக்கு வாருங்கள், இலை பாருங்கள். உங்கள் துயர் தணிந்து துன்பம் விலகி உள்ளம் குளிர்ந்து உணர்வு கூர்மையாகி நெஞ்சம் தூயதாகி நெகிழ்ந்து பேரானந்தம் கொள்வீர்கள் என்று சொல்லி, துக்கம் கொண்டது கால்வாசி, தூக்கம் கொண்டது கால்வாசி, ஏக்கம் கொண்டது கால்வாசி, மீதம் இருப்பது கால்வாசி. கவலையை துரத்துங்கள், நெஞ்சில் அன்பை விதையுங்கள், தவணை முறையில் வாழாமல் சில தவங்கள் செய்வோம் வாருங்கள் என்று கூறி, விருப்பம் இல்லாமலே விடைபெறுகிறேன். அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி பூக்கள்.